தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முஸ்தபா, இதுல விஜயை நோக்கி வரக்கூடியவர்கள் கும்பலா வருவாங்க, அந்த அச்சம் தானே. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை. அதை தானே செய்யறாங்க. இதுக்கே அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதே கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா பரப்புரை செஞ்சுட்ருக்காங்க சார். இன்னொன்று சார், 4 எருமை மாடு இருந்தால் சட்ட ஒழுங்கு கிடையாது சார். 4 எருமை மாடு அரசியல் கட்சியில் இருந்தால் சட்ட ஒழுங்கு. அரசியல் கட்சி கூட்டம் நடக்கும்போது போலீஸை பாலியல் தீண்டல் செய்கிறாங்க தெரியுமா, அந்த எருமை மாடு இருந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. பிரியாணி கடையில் போயிட்டு திமுகவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி பிரியாணி கடையை அடித்து நுறக்கி மறுநாள் இப்போ மன்னிப்பு கேட்குறாங்க தெரியுமா, அந்த எருமை மாடு இருந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. பியூட்டி பார்லரில் பூந்து அடித்து நொறுக்குறாங்க தெரியுமா, கந்து வெட்டி கொடுக்கலன்னு சொல்லி, அந்த எருமை மாடு அரசியல் கட்சியில் இருந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. புரியுதா? எருமை மாடு எங்கே இருக்கின்றது, மனிதர்கள் எங்கே இருக்கின்றார்கள் நீங்க பாருங்க. முதல்ல நீங்க புரியுது இல்ல சார். எருமை மாடு மனிதன் சார், என்ன பேச விடுங்க. மனிதன் 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 ஏங்க பேச விடுங்களேன். ஏன் இந்த கத்து கத்துறீங்க? எதுக்கு திமுக பேடு மவுத் மாதிரி பேசுறீங்க? எதுக்கு திமுக பேடு மவுத் மாதிரி பேசுறீங்க? திமுக பேடு மவுத் மாதிரி பேசுறீங்க. நீங்க பேசுறது உலகத்திலே தெரியும் திமுக பேடு மவுத்னு சொல்லி. திமுக பேடு மவுத் மாதிரி பேசுறீங்க. எங்களை பேச விடுங்க. ஓகேவா சார்? இந்த மனிதன் வந்து மிருகமாக மாறுறான்னு சொல்றாங்க தெரியுமா, அந்த நிகழ்வு. அந்த மாதிரி என்னாச்சு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட மாநாடுல, விஜய் அவர்களோட கூட்டத்தில் நடந்ததா சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரியாணியை போட்டு பீர் பாட்டில் வச்சு கூட்டத்தை கூட்டி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க தெரியுமா, அது இந்த எருமை மாடு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அது விஜய் இதில் என்ன நடந்துச்சா பார்த்தீங்களா நீங்கள்? அது எங்கே நடந்துட்டு இருக்கு, எங்கே நடக்குது, அதெல்லாம் பார்க்கணும் சார். குடிநீர் கொடுக்க மாட்டீங்க மாநாட்டில் நீங்க அதை இன்னொரு பார்த்தீங்கன்னா எங்க மரியாதைக்குரிய கனிமொழி அக்கா இருக்காங்க தெரியுமா, கனிமொழி அக்கா இருங்க சார், பேடுமோ வாய முடுங்க. கனிமொழி அக்கா இருக்கிறாங்கல்ல சார், நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பேச விடுங்க, என்ன பேச விடுங்க, என்னைய பேச விடுங்க, என்னைய பேச விடுங்க சார். நீங்க வாயில வரதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க எருமை மாடுன்னு அடிச்சு விடுவீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் இல்ல மரத்துல. ஏன் கனிமொழி அக்கா வந்து சொன்னாங்க கீழே இருங்க கீழே இருங்கன்னு சொல்லி, அப்ப எங்க போச்சு? நீங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சார், அரசியல் விமர்சகர் நீங்க வந்து நியூட்ரலா பேசுங்க, நியாயத்தை பேசுங்க, நீதியை பேசுங்க. எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி 140 தொகுதி பிரச்சாரம் போறாருன்னு. முஸ்தபா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு விஜயை பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும்ல. சரி, இந்த வயசு அந்த வயசு எல்லாம் கிடையாது. இன்னொன்னு சொல்லிட்டா சார், ஐயா இன்னொன்னு சொல்லிட்டா, எங்க ஹெல்த் மினிஸ்டர் சொல்ற உச்சபட்ச நடிகரா இருந்த எங்க மாண்புமிகும் சிறிய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நடிப்பு துறையை விட்டுட்டு நீங்கள் முழுமையாக அரசியல் வரணும். அப்போ உதயநிதியை பார்க்க வரும்போது அரசியல் ரசிகர்கள் கூட்டம் வருதுல்ல சார், அப்போ அந்த இடத்துல இந்த தடையெல்லாம் போடலாமா சொல்லுங்க? அவர் நடிக்கலையா? அவரை நடிகர் தானே, உச்சபட்ச நடிகரான் சார். அந்த நடிப்பை விட்டு வரணும்னு முஸ்தபா சொல்ல, எங்க அண்ணன் அப்பாஸ் என்ன சொல்ல, எங்க அண்ணன் மணி என்ன சொல்ல, ஹெல்த் மினிஸ்டர் சொல்றார், அந்த திமுக காரங்களே சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல வராங்கள கூட்டம், அப்போ தடை கிடையாதா? நான் கேட்குறேன், மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 140 இடம் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. எந்த இடத்துலனாச்சு ஒரு இடத்துல தடை செஞ்சீங்களா? சரி, தடை தான் செய்யல. மஞ்சள் சட்டை தான் போடணும், நீங்க காக்கி பேண்ட் தான் போடணும், 18 நிமிஷம் தான் பேசணும், நீங்க உட்காந்து தான் டீ குடிக்கணும், பேன்ல இருந்து தலையை காட்டக்கூடாது, கையெடுத்து விரல்ல ஆட்டக்கூடாது. என்ன சார் இது? 2 வேன் தான் பின்னாடி வரணும். இன்னொன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் சிலை ஒன்னு இருக்கு, அங்க 50 பேர் தான் கூடணும், 51 பேர் கூடிட்டா கடைசி கண்டிஷன் இந்த பேரணிக்கு இந்த பரப்புரை நாங்கள் தடை செய்வோம். இந்த இதுதான் நடந்துட்டு இருக்கா? ஸ்டாலின் அவர்களுக்கு இது நடக்குதா? மோடி அவர்களுக்கு இது நடக்குதா? எடப்பாடி அவர்களுக்கு இது நடக்குதா? எங்க அண்ணன் உதயநிதிக்கு நடக்குதா? ஏன் விஜய் அவர்களுக்கு நடக்குது? நான் கேட்கிறேன் முஸ்தபா, மதுரையில மாநாடு நடத்தினாங்க திமுக, முப்பெரும் விழா நடத்தினாங்க, உயிர் பலி நிகழ்ந்துதா? யாராவது மயக்கம் போட்டு விழுந்தாங்களா? இதுவரை 118 தொகுதிகளில் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். யாராவது மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்களா? ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதா? எத்தனை கூட்டங்கள் நடத்தினாலும் ஏன் இது மாதிரியான இடையூறுகள் தாவேகாவுடைய மாநாட்டில் நடக்கிறப்போ ஒரு அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மிக்க அரசாங்கம் அது அதனுடைய கடமையை செய்து தானே, அதன் மேல நீங்க ஏன் சாயம் பூசுறீங்க? அதுக்கான அவசியம் எங்கிருந்து வருது? என்னன்னு கேட்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி 140 தொடர்ச்சியாக பிரச்சாரம் போகிறாரு, திமுக பிரச்சாரம் போகிறாருன்னு சொன்னாங்க சார். அங்கே 200 ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்து வரக்கூடிய கூட்டம் அவ்வளோ கூட்டம் தான்.
விஜய் அவர்கள் வரக்கூடிய கூட்டம் நான் கேக்குறது உயிரிழப்புகளோ நீங்க மயக்கம் அடையுதோ இல்ல. நான் உங்களை திருப்பி கேக்குறேன் அவர் சொல்ற மாதிரி கும்பலா வராங்க இல்ல சார். நான் உங்களை திருப்பி கேக்குறேன், கூட்டத்துக்கு கும்பலா வராம என்ன பண்ண முடியும்? வீட்டுல இருந்து ஒரு ஆளுக்கு ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கும்போது சொல்லுவாங்களே, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா போதும், அப்படியே வர முடியும் சார்? ஆர்ப்பாட்டம் சார், போராட்டம் சார், மாநாடு சார், மக்கள் சந்திப்பு சார், கூட்டமா தான் வருவாங்க. இந்த மாநாடு இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த மாதிரி கூட்டம் சேருமா? கூட்டமா வருவாங்களா? கும்பலா வருவாங்களா? நீங்க வந்து போய் கூவி வேணா வச்சு கூட்டம் வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா தானா வரக்கூடிய கூட்டம். அப்ப அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கடமையை அந்த பார்ட்டி நிர்வாகிகள் செய்யறாங்க. உங்களோட முடிச்சானே சார், உங்களோட வேலை என்ன தெரியுமா சார்? நீங்கள் உளவுத்துறை ரிப்போர்ட் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொல்லி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை சார். நீங்க நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ட்ரம்புக்கு வரும்போது கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு கொடுக்க சொல்ல, நீங்க உங்களோட கள்ள உறவு வச்சிருக்கீங்களே மோடிஜி, அவர் வரும்போது இந்த பாண்டி வச்சார்ல கள்ள கூட்டணி சார், வேற என்ன கள்ள கூட்டணி தானே? RSS ஓட கூட்டணி தான். நான் ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு சார், RSS சமூக நீதி இயக்கம் பேசினவர் எங்க தலைவர் கருணாநிதி அவர்கள். குஜராத்தில் மோடி அவர்கள் சிறந்த முறையில் ஆட்சி செய்தார் சொன்னவர் கருணாநிதி அவர்கள். சொன்னாரா இல்லையா சார்? மதுரை ஆதீனம் மதக்கலவரத்தை உண்டாக்குனாலும் அவர் மீது வழக்கு போடாத கள்ள கூட்டணி வைத்த உறவு திமுக அரசாங்கம். உங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி வாஜ்பாயை கூட்டு வந்து சுடுகாடு வாசல்ல உட்கார வச்சது திமுக அரசாங்கம். இவங்களும் RSS ஓடையும் பாஜக கூட்டணி இல்ல சார். அதெல்லாம் கொடுங்க சார். எங்க தமிழின தலைவர் எங்கள் முதலமைச்சர் கருணாநிதியோட நாணயத்தை வெளியிடுறதுக்கு RSS ஓட சார்ந்தவரே யார் வர? பாதுகாப்புத்துறை மந்திரி வந்து அந்த நாணயத்தை வெளியிடுறான்னு சொன்னா என்ன பெரியார் சமூக நீதி பாத்தீங்களா? என்ன அம்பேத்கர் தலைப்போட்டி வந்துடலாம். இப்போ எந்த அடிப்படையில திமுக பயப்படுது, அஞ்சுதுன்னு சொல்றாரு? இதுவரை எத்தனை இடங்கள்ல பேசுறீங்க அல்லது எத்தனை முறை ட்வீட் பண்றாரு தாவேகாவுடைய தலைவர் விஜய்? ஒரு இடத்துல கூட திமுக ரியாக்ட் பண்ணல. நாங்க போய் என்ன தெரியுமா பண்ணுவோம்? திமுக பத்தி அங்க பரப்புரை தான் சார் போறாங்க. அங்க போய் பேசும்போது திமுக ஆட்சி பாலாரா இருக்கு, தேனாரா இருக்கு, மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அடுத்த வாட்டி 2000 ரூபாய் கொடுப்போம். இது பேச மாட்டோம் சார். 504 வாக்குறுதி ஒரு வாக்குறுதி நிறைவேற்றல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு இப்போ சந்து சிரிக்குது. இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் போராடுறாங்க. மாதம் கரண்ட் லீடிங் எடுக்கிறாங்க, எடுக்கல. சிலிண்டருக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, கொடுக்கல. பெட்ரோலுக்கு குறைக்கிறாங்க, குறைக்கல. டீசலை குறைக்கிறாங்க, குறைக்கல. இதையெல்லாம் பேசும்போது யாருக்கு நெருக்கடி வரும்? எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி வருமா? மு.க. ஸ்டாலின் நெருக்கடி வருமா? அந்த நெருக்கடி நச்சம் இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சி, சந்து சிரிக்கிற ஆட்சி. மக்கள் மன்றத்தில் போய் நீதி கேட்கும்போது திமுகக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற பயத்தினால, அச்சத்தினால, நடுக்கத்தினால இந்த மாதிரி சட்டத்தை போடுறாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பெய்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க அப்படின்றார். பே பண்ணி கூட்டிட்டு வராங்க, அதனால அந்த கூட்டம் ஒழுங்கா இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் ஆர்வத்தோட அவங்களும் பே பண்ண வேண்டி வரும். ரொம்ப நாள் மக்களை ஏமாற்ற முடியாது. அது வந்து முதல்ல ஆரத்தி எடுப்பான், அப்புறம் பணம் போடணும், அப்புறம் ஜாமி கும்பிட கூட்டிட்டு போவான், அங்கே அப்படியே கோயிலுக்கு டொனேஷன் கொடுங்கப்பா. ஜனநாயகம்னா என்னன்னு பார்த்தாங்க. நீங்க பிரிகேச்சிங்க, எல்கேச்சிங்க, நாங்க பிஹெச்டி படிச்சிருக்கோம், அதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அரசியல்னா ஏங்க, அரசியல்ல ஜனநாயகத்துல அது ஒரு தவிர்க்க முடியாது. அந்த காலத்துல காமராஜர் காலத்திலே கூலி வேலை பார்க்கறேன் ஓட்டு போட மாட்டேன்னு அன்னைக்கு ஒரு நாள் கூலியை கொடுத்தா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய காலத்துல காங்கிரஸ்ல பண்ணையார்கள்லாம் ரெடி பண்ணி அந்த கல்ச்சர்லாம் அப்பயே வந்துருச்சு. இப்ப ஏதோ புதுசா ஏதோ இன்னைக்கு தான் வந்துச்சு, திடீர்னு ஏதோ புரட்சி நடக்க போதெல்லாம் நீங்க சொல்றீங்க. சர்க்கார் 2 படத்துல நடிக்கிறவரையெல்லாம் நீங்க அது வந்து நேரடியா ஷோ நடத்திட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவருக்கு கலை யதார்த்தம்னா என்னன்னு தெரியும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. 200 ரூபாய் கொடுக்குறாங்க, 200 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க 200 ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமை வெகு சீக்கிரத்துல வரும். நீங்க கொடுக்கலன்னா ஓட்டு போட மாட்டேன் உங்களுக்கு. நீங்க கலை யதார்த்தத்தை பேசுறீங்க. இது கட்சி சம்பந்தப்பட்ட சித்தாந்தம் சம்பந்தப்பட்டது அல்ல. அவன் வேலையை விட்டுட்டு மாநாட்டுக்கு வர்றான், வேலையை விட்டுட்டு ஓட்டு போட வர்றான், வேலையை விட்டுட்டு கட்சி கூட்டத்துக்கு வர்றான்னா அவன் அன்னைக்கு ஒரு நாள் இழப்பு அவன் ஈடு கட்டுறதுக்கு கேட்கறான். இது வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இதெல்லாம் நடைமுறைக்கு வந்து ரொம்ப காலாச்சு. இதெல்லாம் விவரம் தெரியாத மாதிரி நடிக்கலாம். விஜயை பார்த்து கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்து திமுக அஞ்சுது. திமுக எதுக்கு அஞ்சுது? திமுக வந்து ஆளுகிற அரசாங்கமாக, அதிகார வர்க்கமாக, முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார். முதலமைச்சராக கனவு காண்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு. 2.0 அடுத்த ஆட்சிக்கு அவர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. 47% வாக்கு திமுக கூட்டணிக்கு இருக்கிறது என்று எதிர் முகாமிலே இருக்கிற அண்ணாமலை சொல்லக்கூடிய இடத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு. இவரை பார்த்து எதுக்கு அஞ்சுறாங்க? நீங்க டெபாசிட் வாங்குவீங்களான்னு தெரியலையே. முதல்ல இதை விட விஜயகாந்த் கூட்டம் குடிச்சு, முருகதாஸ் கல்யாணத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது பெரிய கூட்டம் குடிச்சு, அப்புறம் அவர் என்ன ஆனாரு? அவர் தனியா 2 எம்எல்ஏ
வெளியே வந்தாரு. அப்புறம் அதிமுக சேர்ந்து நான் கடவுளோட தான் கூட்டணி, மக்களோட தான் கூட்டணி சொல்லி பார்த்தாரு. ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஜெயலலிதாவோட அதிமுகவோட கூட்டணி போய் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு. மறுபடியும் கூட்டி கொண்டு மக்கள் நல கூட்டணியில் கொண்டு டெபாசிட்டை காலி பண்ணி விட்டாங்க. ஒண்ணுமே நடக்கல. இதெல்லாம் சும்மா சொல்லலாம். இந்த மாதிரி ஷோ காட்டுறதெல்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டோம். இதெல்லாம் நடைமுறையில எதுவுமே நடக்க போறது இல்ல. கலை யதார்த்தம் என்பதற்கு நீங்க சம்பந்தம் இல்ல. நீங்க கனவு காட்சியில திடீர்னு ட்ரீம் சாங் போவாங்கல்ல சுவிட்சர்லாந்துக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க ஒரு ஊரா. நிறைய ட்ரீம் சாங் போயிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் திமுக. நான் என்ன சொல்கிறேன் சார், முழுக்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றமா முதல் பார்க்கணும். இன்னொன்று உதயநிதி அவர்கள் வந்து இப்போ நாங்கள் தான் இப்போ தான் எல்கேஜினா உதயநிதி வந்து பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட்டி மினிஸ்டர் வந்து முதலமைச்சராக இருந்து இப்போ பகுதி செயலாளர் இருந்து வட்ட செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரா சார்? இங்கே மன்னராட்சி நடக்குது. அந்த மன்னராட்சியில் கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டி வச்சிட்டீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றத்தில் இன்னைக்கு திமுக நடத்தக்கூடிய 5 வருஷ அவல ஆட்சியை மக்கள் வந்து வெறுத்தோடி எடுக்கணும்னு முடிச்சு தராங்க. அந்த இடத்துல தான் நான் சொல்றேன். நீங்க யாரோ அவரே ஒத்துக்கிட்டார் பாத்தீங்களா? 200 ரூபா UPS 200 ரூபா கொடுத்தா தான் அந்த கூட்டம் வருதுன்றதை அவரே ஒத்துக்கிட்டார். ஆனா விஜய் அவர்களுக்கு கூட கூட்டம் தன்னெழுச்சியாக கூடிய கூட்டம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவை. திமுக அரசாங்கத்தை நம்பி எத்தனை நாள் தான் நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறது? அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து திமுகவையும் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாஜகவையும் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக எதிரின் களத்தில் நிற்கும் போது அவரை ஆதரித்து அவரை நோக்கி இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, வாக்களிக்க காத்துட்டு இருக்கிறாங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் போடுறாங்கன்னு பார்க்கலாம்.